Hi students, welcome to my channel. In the video 11th history half yearly exam கான important 2 mark and 3 mark questions தான் பார்க்க போறோம். ஏற்கனவே 5 mark questions அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லெசன் பாருங்க. அதில் 2 மார்க்ல ஃபர்ஸ்ட் ஒன், தேர்ட் ஒன் அண்ட் சிக்ஸ்த் ஒன் ஆர் இம்பார்ட்டன்ட். இதில் தேர்ட் ஒன்னும் சிக்ஸ்த் ஒன்னும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. இதில் செகண்ட் கொஸ்டின் வந்து ஒரு தடவை கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 3 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இதில் தேர்ட் ஒன், நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் ஒன் பாருங்கள். ஹரப்பா பொருளாதாரத்திற்கு பங்களித்த கைவினை தயாரிப்பு குறித்து எழுதுக. இது ரெண்டுமே ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான். செகண்ட் லெசன் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வேதகால இலக்கியங்களை வரிசைப்படுத்தவும். இது ரிப்பீட்டட் கொஸ்டின். ஃபிஃப்த் ஒன், இந்தியாவின் இரும்பு காலம் குறித்து நீ வீர அறிந்ததென்ன. இதில் நான் சொல்லியிருக்க எல்லா கொஸ்டின்ஸுமே 2024 இருந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் ஆல் டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ணது. தேர்ட் ஒன், ரிக்வேத கால சமூக பிரிவுகளை கோடிட்டு காட்டுக. ஃபோர்த் ஒன், மேய்ச்சல் சமூகத்தின் இயல்புகளை ஆய்வுக. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபிஃப்த் ஒன் வந்து 5 மார்க் கொஸ்டின். தேர்ட் லெசன் மகாவீரருடைய போதனைகளின் மைய கருத்து என்ன. ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள், அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பப்ளிக் எக்ஸாம்லையும் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு 3 மார்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். காட்டை திருத்தியதில் இரும்பின் பங்களிப்பு குறித்து மதிப்பிடுக. செகண்ட் ஒன், கங்கை சமவெளியில் நிகழ்ந்த நகரங்களின் தோற்றத்துக்கான காரணங்கள் யாவை. இந்த லெசனில் எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான், வேறு வேறு டிஸ்ட்ரிக்ஸில் கேட்டிருந்தாங்க. ஃபிஃப்த் ஒன், தமிழ்நாட்டில் சமணம் செலுத்திய செல்வாக்கை குறிப்பிடுக. 3 மார்க்கில் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். இதை பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. பிம்பிசாரர் எவ்வாறு மகத பேரரசை விரிவுபடுத்தினார். செகண்ட் கொஸ்டின், மகாபத்மநந்தர் பற்றி குறிப்பு வரைக. இது ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு கேட்டிருந்த கொஸ்டின். சிக்ஸ்த் ஒன் பாருங்கள். அலெக்சாண்டரின் படையெடுப்பு எந்த வகைகளில் இந்திய வரலாற்றில் திருப்பு முனையாக அமைகிறது. அடுத்த லெசன் பார்க்கலாம். வீடியோ ஃபாஸ்ட்டாக போச்சுன்னா பாஸ் பண்ணிவிட்டு உங்களோட புக்கில் நோட் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் மகா அலெக்சாண்டரின் படையெடுப்பின் தாக்கங்களை குறிப்பிடுக. அசோகர் கலிங்கம் மீது படையெடுத்தது பற்றி நீ வீர அறிவது என்ன. இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் லெசன். இதில் 2 கொஸ்டின்ஸுமே படிச்சுக்கோங்க. பண்டமாற்று முறையை விளக்குங்கிறது ரிப்பீட்டட். மதுரை காஞ்சியிலிருந்து நீ அறிவது என்ன அப்படிங்கிறதுல ஒரு டைம் கேட்டிருக்காங்க. 3 மார்க்ஸில் ஃபஸ்ட் ஒன் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். செகண்ட் ஒன், சோழ அரசர்களில் தலை சிறந்தவன் கரிகாலன். இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். அடுத்த லெசனில் ஒரு கொஷின் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. சத்ரப்கள் பற்றி நீ வீர அறிவது யாது. இது வந்து பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். சிக்ஸ்த் ஒன், பின் வருவன குறித்து ஒரு பட்டியலை தயாரிக்கவும். இந்தியாவிலிருந்து ரோமுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 3 மார்க்ஸ் பாருங்கள். செகண்ட் கொஸ்டின், மினாண்டர் குறித்து நீங்கள் அறிந்தவை யாது. ஃபோர்த் ஒன், 2 வணிக சுற்றுகளின் மையமாக முசிறி இருந்தது எவ்வாறு. இந்த கொஸ்டினும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஃபிஃப்த் ஒன் பாருங்கள். பரிமாற்றத்துக்கான ஒரு ஊடகமாக பணத்தின் முக்கியத்துவத்தை விவரிக்கவும். இது 1 டைம் கேட்டிருக்காங்க. 3 மார்க்ஸில் தேர்ட் கொஸ்டின், மதுரா குறித்து பாகியான் குறிப்பிடுவதை சுருக்கமாக எழுதுக. அலகாபாத் தூண் கல்வெட்டு வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின், அதை படிக்காமல் மட்டும் போயிடாதீங்க. பப்ளிக் எக்ஸாம் கொண்டு இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 3 மார்க்ஸ். விக்ரமசீலா பல்கலைக்கழகம் குறித்து சிறுகுறிப்பு தருக. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஃபோர்த் ஒன், குப்தர் காலத்தில் அறிவியல் வளர்ச்சி குறித்து விவரிக்கவும்.
நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாம். ஹர்ஷர் எவ்வாறு கன்னௌசியின் மன்னரானார்? 4th ஒன் பாருங்கள், தக்கோல போரின் முக்கியத்துவம் குறித்து எழுதுக. இது வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 3 மார்க்ஸில் எல்லோரா மற்றும் எலிஃபெண்டாவின் நினைவு சின்னங்கள் இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அடுத்த லெசன் பார்க்கலாம். திருப்புரம்பியம் போரை பற்றி நீ அறிந்தது என்ன? ஐஹோல் கல்வெட்டு குறித்து சிறு குறிப்பு வரைக. அனைவரும் உள்ளடக்கிய மதமாக வைணவத்தை மாற்றிய ராமானுஜரின் பங்களிப்பை குறிப்பிடுக. இது 1 டைம் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 3 மார்க்ஸில் ஃபஸ்ட் ஒன் பல்லவரின் நிர்வாக பிரிவுகள், செகண்ட் ஒன் எல்லாராவில் உள்ள கைலாசநாதர் குகை கோயில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் லெசனில் 4th ஒன் 40 இன்மர் அமைப்பு. 3 மார்க்ஸில் செகண்ட் கொஷின் இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 4th ஒன் மாலிக் கபூரின் தென்னிந்திய தாக்குதல்கள் குறித்து எழுதுக. 5th ஒன்னும் இம்பார்ட்டன்ட். முகமது துக்ளக்கின் சோதனை முயற்சிகள் தோல்வி அடைந்ததற்கான காரணங்களை குறிப்பிடுக. அடுத்த லெசன் பாருங்கள், 4th ஒன் நிலத்தை கணக்கிடுவதற்கான வெவ்வேறு அலகுகளை குறிப்பிடுக. சோழர் காலத்தில் நிலத்தை கணக்கிடுவதற்கான வெவ்வேறு அலகுகளை கூறுக. இது நிறைய டிஸ்ட்ரிக்ஸில் கேட்டிருந்தாங்க. 6th ஒன் தமிழ் சங்கம் பற்றி குறிப்பெழுதுக. 7th ஒன் பாண்டிய அரசின் மீதான மாலிக் கபூரின் படையெடுப்பின் விளைவு யாவை? 3 மார்க்ஸில் பாருங்கள், செகண்ட் கொஷின் வெரி இம்பார்ட்டன்ட். ராஜேந்திர சோழன் கடாரம் கொண்டான் என அழைக்கப்படுவது ஏன்? 6th ஒன் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் லெசனில் விஜயநகர அரசு யாரால் ஏற்படுத்தப்பட்டது, எதனால் அப்பெயர் வந்தது? இது ரிப்பீட்டட் கொஸ்டின். தரா பற்றி எழுதுக. இதுவும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 3 மார்க்ஸில் பாருங்கள், நாயக்க முறை பற்றி எழுதுக. ராட்சசி தங்கடி போர் இந்த கொஸ்டினும் ரிப்பீட்டட் கொஸ்டின். சாரி, செகண்ட் ஒன் இல்லை, ஃபஸ்ட் ஒன் அண்ட் தேர்ட் ஒன். நெக்ஸ்ட் லெசனில் பக்தி இயக்கத்திற்கு ராமானுஜர் ஆற்றிய சேவைகள் யாவை? தேர்ட் ஒன் ராமானந்தரின் போதனைகள் யாவை? இது ரிப்பீட்டட் கொஸ்டின். 3 மார்க்ஸில் பாருங்கள், மத மறுமலர்ச்சியின் உறைவிடமாக தென்னிந்தியா விளங்கியதை விளக்குக. 1 டைம் கேட்டிருக்காங்க. தேர்ட் கொஸ்டின் கபீரின் போதனைகளை விவரி. நெக்ஸ்ட் லெசனில் பாருங்கள், சிறுகுறிப்பு வரைக. வில்லியம் ஹாக்கின்ஸ், சர் தாமஸ் ரோ. இது ரிப்பீட்டட் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு 6th ஒன் அவுரங்கசீப்பிற்கு எதிராக வடபகுதியில் மூண்ட 3 எழுச்சிகள் யாவை? 9th ஒன் முகலாயர் காலத்தில் தமிழ் இலக்கியத்தின் வளர்ச்சி பற்றி எழுதுக. இது ரிப்பீட்டட் கொஸ்டின். 3 மார்க்ஸில் தீன் இலாஹி பற்றி நீவர் அறிவது யாது? இது ரிப்பீட்டட் கொஸ்டின். அடுத்த லெசன் பாருங்கள், சிறுகுறிப்பு வரைக. சவுத் சர்தேஷ்முகி. நெக்ஸ்ட்டு 8th கொஸ்டின் பாருங்கள், சரஸ்வதி மஹால் நூலகம் பற்றி ஒரு குறிப்பு வரைக. இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின். 3 மார்க்ஸ் பாருங்கள். இதில் 3ஆம் பானிபட் போரின் விளைவுகள். நெக்ஸ்ட்டு 8th ஒன் பாருங்கள், நவவித்யா முறையை அறிமுகம் செய்தது ஒரு முக்கிய முன்முயற்சியாகும், எவ்வாறு? இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின். 6th ஒன் நெக்ஸ்ட் லெசனில் காட்ஸ் முறை என்றால் என்ன? 3 மார்க்ஸில் தேர்ட் ஒன் பாருங்கள், கிழக்கு கடற்கரையில் ஐரோப்பியர் தங்களது குடியேற்றங்களை நிறுவ காரணம் என்ன? நெக்ஸ்ட்டு தரங்கம்பாடி இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஆனந்தரங்கர் ராட்குறிப்பு.
நெக்ஸ்ட்டு லெசனில் பாருங்கள். ஃபஸ்ட் கொஷின் 1773ஆம் ஆண்டு ஒழுங்குமுறை சட்டத்தை. நெக்ஸ்ட்டு 3 மார்க்ஸில் பாருங்கள். வாரிசு உரிமை இழப்பு கொள்கை. தேர்ட் ஒன். ஃபோர்த் ஒன் காரன்வாலிஸின் நீதித்துறை நிர்வாகம். இது ரெண்டுமே படிச்சுக்கோங்க. அடுத்த லெசனில் செகண்ட் கொஷின் பாருங்கள். வராகன் பக்கோடா என்றால் என்ன? இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. தேர்ட் ஒன். கொங்கு பகுதியில் தீரன் திண்ணமலையின் கிளர்ச்சிகள் பற்றி நீவீர் அறிவது யாது? இது கம்பல்சரி கொஷினில் கேட்டிருந்தாங்க. அடுத்து 3 மார்க்ஸில் பாருங்கள். தேர்ட் ஒன். 1806ஆம் ஆண்டு வேலூர் புரட்சி பற்றி எழுதுக. இது ரிப்பீட்டட் கொஸ்டின். அப்புறம் கம்பல்சரி கொஷின்லையும் இது ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. ஃபிஃப்த்து கொஷின் பாருங்கள். 1857ஆம் ஆண்டு புரட்சியின் விளைவுகள் யாவை? இது மோஸ்ட் ரிப்பீட்டட். அடுத்த லெசன் செகண்ட் ஒன் பாருங்கள். சமூக நீதிக்கு ஜோதிபா புலேயின் பங்கு என்ன? இது கம்பல்சரி கொஷினில் கேட்டிருந்தாங்க. ஃபிஃப்த்து ஒன். ராமலிங்க அடிகளார் பற்றி நீவீர் அறிவன யாவை? 3 மார்க்ஸில் பாருங்கள். சுவாமி விவேகானந்தர். இது ரிப்பீட்டட் கொஸ்டின். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.